கடகராசிக்காரருக்கு என்ன கொள்கை, என்ன குணம், எப்போ ஆரம்பிக்கணும், என்ன செய்தி, அவ்வளோதானே கேட்குறீங்க? எஸ், கடகத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க. ரொம்ப சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன தெரியுமா? இந்த குடும்பம் தான் நமது உலகம்னு நினைப்பீங்க. இதுதான் உங்கள் கொள்கை. உங்களை நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்கன்னா அவங்க தான் உலகம்னு நினைப்பீங்க. இந்த கொள்கையை கொஞ்சம் மாற்றிக்கலாமே. அதில் ஒரு விதத்தில் லாபம் இருக்குது, ஒரு விதத்தில் மைனஸ் இருக்குது. ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம். ஆனால் குடும்பங்கிறது தான் உங்களுடைய உலகங்கிற கொள்கையை மாற்றிக்காதீங்க. ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாம் அதிகமாக அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு அடிமையாகணுன்றது அவசியமே கிடையாதுங்க. அந்த கொள்கையில் கொஞ்சம் பார்த்துருங்க. உணர்ச்சி வசப்படுவீங்க, அன்பு அதிகமாக இருக்கும், உணர்ச்சியும் அதிகமாக இருக்கும், குடும்பத்து மீது பற்று அதிகமாக இருக்கும். விலகவும் தெரியாது, விரும்பினதை விலக தெரியாது. இதான் பிரச்சனை. விலகிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி வெறுக்க தெரியாது. இப்படிப்பட்ட கொள்கைகள் கொண்டவர்கள் திங்கக்கிழமையில் சில விஷயத்தை ஆரம்பிங்க. சிவனுடைய அருள் கண்டிப்பாக உங்கள் கொள்கை நல்லதாக இருக்குது. குடும்பத்தோடு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யாரோ ஒருத்தவங்க உங்கள் மனசை அப்பப்போ வளைச்சி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லது நடக்கும்.